நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பித்தப்பை கற்கள் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன உணவு இதுக்கு தவிர்க்கணும், எதனால் இது ஃபார்ம் ஆகுதுன்னா 2 சிம்பிள் ஸ்டெப் தான். இது கொழுப்புனால தான் இந்த கட்டி, இந்த பித்தப்பை கல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லிலித்தியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அது கட்டி கற்கள் 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அது வந்து உருவாகுது. ஸோ நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பித்த பண்டங்கள், கொழுப்பு பண்டங்கள் இதுதான் தவிர்க்க வேண்டிய பேசிக் கான்செப்ட். இப்போ தவிர்க்க வேண்டிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெயில் பொரிச்ச உணவுகளும், வடை சட்டியில் போட்டு வறுத்த உணவுகளும் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ, அவ்வளோ ஸ்பீடாக அது அழகா கரையும். ஸோ தவிர்க்க வேண்டிய உணவுகள் பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் எண்ணெயில் இல்லாத ஐட்டங்களாக பார்த்து, ஆவியில் வேக வச்ச உணவுகளை அதிகமாக உணவில் வந்து எடுத்துக்கொள்கிறது, இதுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். இதில் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் இருக்க பட்டியல்களை எழுதி வச்சு, அதை தவிர்த்துக்கோங்க. அதிகம் பயன்படுத்த வேண்டிய உணவுகள் அப்படின்றதில் வந்து இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இதில் இருக்கிற உணவுகளை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. டிஃபனுக்கு தோசை மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தாமல் ஆவியில் வச்ச உணவுகளாக பயன்படுத்துங்க. கருப்பு கவுனி கஞ்சி இதுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். கரசாலை கீரை அப்படி தான். இதில் கருஞ்சீரகம் போட்டிருப்போம். நீங்கள் கஞ்சி காய்ச்சையில் ஒரு சின்ன துணியில் வந்து ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை போட்டு அந்த கஞ்சி கொதிக்கிற கஞ்சிலேயே அதை போட்டுருங்க. ஒரு நல்ல காடா துணியில் போட்டு அப்போது அந்த கருஞ்சீரகத்தினுடைய எண்ணெய் வந்து அந்த கஞ்சியில் வந்து இறங்கிரும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உணவு சாப்பிட்ட பிறகு சீரக தண்ணி பயன்படுத்துங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே வாங்க. இந்த சிஸ்டமை பயன்படுத்தினாவே போதும். அந்த சைஸுக்கு ஏற்றது போல் கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது சிறுநீரக கற்கள் போல் டக்குன்னு கரையாமல் கொஞ்சம் பொறுமையாக தான் கரையும். இந்த பித்த பண்டங்களை பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள் இதை தவிர்த்து சாப்பிட்டா தான் இது கரையும். இதோட சேர்த்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணிங்கன்னா அற்புதமாக ரிசல்ட் வரும்.